நிதியை பெற்று வருகிறாரா, இல்லை தன்னுடைய சுய லாபத்திற்காக செல்கிறாரா என்பதை பொறுத்தது. மக்கள் பணத்தை ஊழல் செய்து அதன் மூலம் யாரும் இங்க தப்பிக்க முடியாதுங்க. ஆளுங்கட்சி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குதுன்னு ஜாமீன் வாங்கலாம். ஆனால் நிச்சயமாக தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கட்டாயம் கிடைக்கும். யாருமே சென்னையில இல்ல வெளியூர்களுக்கு சென்று விட்டார்கள் சொல்றாங்க. இன்னைக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகாஷ் அப்படிங்கிறவருக்கு. அவர் தான் 3-4 படம் எடுக்கிறதா அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் ஹீரோஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்தாரோ அவங்களையும் இன்னைக்கு விசாரிக்கிற ஒரு நிலைமை இடி ஏற்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க, மக்கள் பணத்தை ஊழல் செய்து அதன் மூலம் யாரும் இங்க தப்பிச்சிட முடியாதுங்க. அதனால நிச்சயமாக தவறு செய்பவர்கள் தண்டனைக்கு உரியவர்களாக நிச்சயம் வருவார்கள் என்பதில் மாற்று கருத்து. அது யாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை அனுபவித்துதான் தீரும். அப்படி பார்த்தங்க, பாலியல் வன்கொடுமை மிக மோசமா போயிட்டு. இப்பதான் பொள்ளாச்சி வழக்குல ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை நமது நீதி அரசர்கள் கொடுத்திருக்காங்க. நான் தலை வணங்குறேன். பெண்களை இன்னைக்கு தவறாக பயன்படுத்துற நிலை நிச்சயம் மாறணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இது இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் மது, கஞ்சா. இதுதான். வேலை இல்லை. வெட்டியா டைம் பாஸ் பண்ண தெரியாத இளைஞர்கள் இந்த மாதிரி போய் தவறான பாதையில போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்க. அதனால இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அவரை கட்சி பதவியில நீக்கியிருக்காங்க. இது மட்டும் பத்தாதுங்க. கடுமையான தண்டனை வழங்கும் போதுதான், எப்படி இப்போ பொள்ளாச்சி வழக்குல ஆயுள் தண்டனை எப்படி கொடுத்திருக்காங்களோ அது போல இந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கும் போதுதான் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக இது போன்ற செயல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், இப்ப வேணா பெயில் வாங்கி வெளியே போலாங்க. ரொம்ப நாள் திருட வெளியே வாழ முடியாது. கேப்டன் எப்பயும் சொல்ற மாதிரி உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகும். தவறு செய்தவர்கள் நிச்சயமாக அந்த தண்டனையை கட்டாயம், இப்ப இல்லைனாலும் இன்னொரு 6 மாசத்துக்குள்ள கட்டாயம் கிடைக்குங்கள். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க அவங்க ஆளுங்கட்சி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குதுன்னு ஜாமீன் வாங்கலாம். ஆனா நிச்சயமாக தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கட்டாயம் கிடைக்கும். எந்த மாற்று நேத்தே நான் அதை பத்தி நான் பேசினேன். இந்த 5 வருஷமா நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில நடந்துட்டு இருக்கு. முதல் முறை அவங்க மினிஸ்டர் அனுப்புனாங்க. செகண்ட் டைம் அவங்களுக்கு அனுப்புனாலும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுக்கல. கடந்த முறை அவர் ஒரு வாட்டி ஃபாரின் போயிட்டாருன்னு விளக்கம் சொல்றாங்க திமுகல. பட் இந்த முறை அவரே நேரடியா செல்ல இருக்கிறார். அதுக்கு கேட்டா 2261 கோடி கல்வி நிதி கவர்மெண்ட்ல இருந்து வரணும், மத்திய அரசுல இருந்து. அதை பெறுவதற்கு போறோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு மத்திய அரசிடம் கேட்டு பெற்று தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை பெற்று வருகிறாரா, இல்லை தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய கட்சியின் லாபத்துக்காக செல்கிறாரா என்பதை பொறுத்திருந்து. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.